ஆடுகளை மேய்த்தவர். திடீரென கிடைத்த தங்கம். தோண்ட தோண்ட தங்கம். வெறும் 3 கிராம் தங்கம் கிடைத்ததற்காக ஒரு சிறிய கிராமமே தங்க வேட்டை களமாக மாறிய சம்பவம் கென்யாவில் அரங்கேறியுள்ளது. ஆடு மேய்க்கும் தொழிலாளி ஒருவருக்கு கிடைத்த அந்த தங்க கட்டி தற்பொழுது அந்த பகுதியையே பரபரப்பாக்கியுள்ளது. கென்யாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த 33 வயதான மானசே லோமாச்சர் வழக்கம் போல ஆடுகளை மேய்த்து வந்துள்ளார். ஒரு நாள் அவருடைய ஆடு ஒன்று காணாமல் போனதால் அதை தேடி அருகில் இருந்த ஆற்று பகுதிக்கு சென்றிருக்கிறார். அப்போது அங்கு சில பெண்கள் ஆற்று மணலை அலசி தங்கம் தேடிக் கொண்டிருப்பதை பார்த்துள்ளார். ஆர்வத்தில் அவர்களுடன் சேர்ந்து மணலை அலசிய போது அவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது. சுமார் 3 கிராம் எடையுள்ள தங்க கட்டி ஒன்று அவருக்கு கிடைத்துள்ளது. அந்த தங்கத்தை விற்றதில் 36,000 கென்ய ஷில்லிங், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 26,600 ரூபாய் கிடைத்துள்ளது. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் தொழிலாளிக்கு கிடைத்த இந்த தங்கம் அடுத்த சில நாட்களிலேயே அந்த கிராமத்தின் தலைவிதியையே மாற்றத் தொடங்கியது. அவருக்கு தங்கம் கிடைத்த செய்தி காட்டுத்தீ போல பரவிய நிலையில் கென்யாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை நாடான உகாண்டாவிலிருந்தும் மக்கள் அந்த கிராமத்தை நோக்கி வரத் தொடங்கினர். கடந்த 2 வாரங்களில் மட்டும் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் அந்த பகுதிக்கு வந்து தங்கம் தேடத் தொடங்கியதாக கூறப்படுகிறது. ஆற்றுப்படுகையில் மணலை அலசுவது, மண்ணை தோண்டுவது என தங்களால் முடிந்த வழிகளில் மக்கள் தங்கத்தை தேடி வருகின்றனர். சிலருக்கு சிறிய அளவில் தங்கம் கிடைத்துள்ளதாக கூறப்பட்டாலும் பலருக்கு இதுவரை வெறும் மண்ணும் கற்களும் தான் கிடைத்துள்ளன. மக்கள் குவிந்ததால் அப்பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளும் திடீரென அதிகரித்துள்ளன. தங்கத்தை வாங்குவதற்காக சிறு வியாபாரிகள் அங்கு முகாமிட தொடங்கியுள்ளனர். அதேபோல் ஆயிரக்கணக்கான மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய உணவகங்கள், குடிநீர் விற்பனை, சிறிய கடைகள் என ஏராளமான புதிய தொழில்களும் உருவாகியுள்ளன. ஆனால் இந்த தங்க வேட்டைக்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணமும் இருக்கின்றது. அந்த பகுதி மக்கள் பலரும் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பங்களுக்கு திடீரென கிடைக்கும் ஒரு சிறிய தங்கத்துண்டு கூட மிகப்பெரிய வருமானமாக மாறிவிடும். இதனால் தங்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பலரும் தங்களுடைய அன்றாட வேலைகளை கூட விட்டுவிட்டு ஆற்று பகுதியில் தேடி வருகின்றனர். ஒரு புறம் மக்கள் தங்கத்தை தேடி குவிந்து வரும் நிலையில் மறுபுறம் அதிகாரிகளுக்கு புதிய பிரச்சனைகளும் உருவாகியுள்ளன. அந்த பகுதியில் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் தங்க படிமங்கள் இருக்கின்றதா என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. வெறும் சில இடங்களில் தங்கம் கிடைத்திருப்பதை வைத்து அங்கு மிகப்பெரிய தங்கச் சுரங்கம் இருப்பதாக கூற முடியாது. மேலும் ஒரே மாதத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளதால் குடிநீர், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளும் அதிகரித்து வருகின்றன. ஆற்று பகுதிகளில் தொடர்ந்து மண் தோண்டப்படுவதால் இயற்கை சூழலும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.